அனைவருக்கும் வணக்கம். நாம இப்போ பாக்கியலட்சுமி சீரியலில் என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம கோபி ராதிகா எல்லாரும் வீட்டில் சந்தோஷமாக இருக்கிற இந்த தருணத்தில் இவங்க யாருமே எதிர்பாராத ஒரு ட்விஸ்ட் நடக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கோபி இதுக்கு முன்னாடி பண்ண தப்பு எல்லாத்தையும் மறந்து இப்போ திருந்தி வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு. இந்த சமயத்தில் நம்ம பாக்கியா கோபி மேலே கொடுத்த கம்ப்ளைண்ட் முளைச்சி இப்போ இலவிட ஆரம்பிச்சிச்சு. அதில் முதல் கட்டமாக என்ன பண்ணுறாங்கன்னா, இன்ஸ்பெக்டர் கோபியை விசாரிக்கிறதுக்காக வந்திருக்காங்க. இதை கேட்டதுமே நம்ம ஈஸ்வரி ராதிகா 2 பேருமே ரொம்ப ஷாக் ஆகிடுறாங்க. கோபி ஒரு பக்கம் நம்ம பண்ண தப்புக்கான தண்டனையை அனுபவிச்சு தானே ஆகணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் இருக்கார். போலீஸ் வந்ததுமே ஈஸ்வரி என்ன பண்ணாங்க, சார் என் மருமக பாக்கியா தான் தெரியாமல் என் பிள்ளை கோபி மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டா. முதல்ல தப்பு பண்ணால் நாங்கள் இல்லைன்னு சொல்லலை, ஆனால் கோபி முழுசாக திருந்தி வந்திருக்கான். அவன் இதுக்கப்புறம் எந்த தப்பு பண்ண மாட்டான். அது மட்டும் இல்லாமல் ராதிகாவுக்கும் கெடுதல் பண்ண மாட்டான். ராதிகாவோட பிஸ்னஸையும் எந்த ஒரு குறிக்கோளும் இல்லாமல் அதை எதையுமே தப்பாக பண்ண மாட்டான் அப்படிங்கிற மாதிரி ஈஸ்வரி சொல்கிறாங்க. ஆனால் போலீஸ் இங்கே பாருங்கள், நீங்கள் சொல்கிற பதிலெல்லாம் வச்சு எங்களால் எதுவும் பண்ண முடியாது. அவங்களோட கேஸ் நடக்கிற நாள் வந்துருச்சு. 2 பேரும் கேஸ்க்கு ஆஜர் ஆகியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோபிக்கு சம்மன் கொடுத்துட்டு கிளம்பிடுறாங்க. இதனால ஈஸ்வரி ரொம்ப மனசறிஞ்சு போயிடுறாங்க. பாக்கியா, தயவு செஞ்சு நான் உன் காலில் கூட விழுறேன். என் பிள்ளையோட உயிருக்கு ஆபத்து வர மாதிரி நீ எதையும் பண்ணிடாத. அவன் தப்பு பண்ணான், ஆனால் அதெல்லாம் திருந்தி தானே இப்போ இருக்கான். நீ கோபி மேலே கொடுத்த கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈஸ்வரி சொல்கிறாங்க. ராதிகா இந்த விஷயத்தில் எதுவுமே பேச முடியாமல் நிற்கிறாங்க. ஏன்னா கோபி பண்ணது 100% தப்பு அப்படிங்கிறது நம்ம ராதிகா புரிஞ்சுக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ கோபி இருக்கிற சூழ்நிலையில் கோபியை விசாரணை கோர்ட்டு கச்சேரின்னு ஏறி இறங்கிட்டு இருந்தால் கோபியோட ஹெல்த் என்னாகும் அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே யோசிக்கிறாங்க. இதுக்காக பாக்கியா கிட்ட பேசினா பாக்கியா நம்மளை தப்பாக எடுத்துப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப யோசிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஈஸ்வரி ஒரு பக்கம், உன் புருஷனை தான் அரெஸ்ட் பண்ண வந்திருக்காங்க அப்படிங்கிற எண்ணம் உனக்கு துளியாச்சு இருக்கா? அவள் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வந்திருக்கா, எப்படி நீ கோபியை வெளியே கொண்டு வர போகிறா அப்படிங்கிற மாதிரி ராதிகா கிட்டேயும் சத்தம் போடுறாங்க. இன்னொரு பக்கம் பாக்கியா கொடுத்த கம்ப்ளைண்ட்டால தான் இவ்வளோ பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்கியா கிட்டேயும் ஆர்கியூ பண்ணுறாங்க. என்னாக போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.